இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறது 2% தான் அமெரிக்காவுக்கு. ஸோ அமெரிக்கா டேரிஃப் போட்டாலுமே நம்மளுக்கு ஃபார்மாவில் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது. இந்த 2 செக்டர்ஸும் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மேஜராக நம்ம இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி, நம்ம இறக்குமதி பண்ணுறது தான் ஜாஸ்தி. அமெரிக்காவுக்கு தான் இந்தியா தேவை. அமேசான் விற்கணும் தான் இந்தியா வேணும், கூகுள் விற்கணும் தான் இந்தியா வேணும், ஃபேஸ்புக் விற்கணும் தான் இந்தியா வேணும், வாட்ஸ்அப் விற்கணும் தான் இந்தியா வேணும். இந்தியா இல்லாமல் உலக பொருளாதாரம் இல்லை, இந்தியாவை பகிச்சிக்க முடியாது. ஸோ த ஃபால் ஆஃப் இந்த சைனீஸில் உள்ள ப்ராப்ளம்லாம் இந்த மேனுஃபேக்சரிங், இப்போ ஐஃபோன்லாம் அதிக மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்தியா இன்னும் பிரகாசமாக இருக்குது. எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக நம்மளுக்கு டேரிஃப் போட்டதுனால நம்மளோட எக்ஸ்போர்ட்டே 2% தான் டு யூஎஸ். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி இம்பேக்ட். மேபி இம்பேக்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபார்மா ஃபீல்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் நான் இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக பார்க்குறேன். ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதாக பார்க்குறேன். என்னன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு வாரில் என்ன ஆகிடுதுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 60க்கு வந்துருச்சு. ஸோ $85 இருக்கிற கச்சா எண்ணெய் $60 வரும்போது நம்மளுக்கு 40 பில்லியன் சேவ் ஆகும். 40 பில்லியன்னா என்னென்னா, 1 பில்லியன்னா 8500 கோடி. இப்போ 40 பில்லியன்னா 3 லட்சம் கோடி கிட்ட வருது. உங்களுக்கு 3 லட்சம் கோடி சேவ் ஆக போகுது.